மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. இது சொல்றது யாரு? அரசாங்கம். ஆனா சாராயம் விற்கிறது யாரு? அதுவும் அரசாங்கம். இன்னைக்கு நாட்டுல நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4-5 ஃபேக்டரி தான் சாராய ஃபேக்டரி இருக்கும். அதை 3 நாள்ல மது குடிக்கிறது நிறுத்திடுவாங்க. சிகரெட் ஃபேக்டரியும் ஒரு 2 தான் இருக்கும். அதை 3 நாள் சிகரெட்டு பிடிக்கிறத நிறுத்திடுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம அரசாங்கம் என்ன சொல்லுது? சாராயம் குடிக்காதீங்க, கிட்னி போயிடும், சிகரெட்டு பிடிக்காதீங்க, நுரையீரல் போயிடும் அப்படின்னு சொல்லுது. இது எப்படி இருக்குது? பிள்ளையும் கிள்ளி விடுறது, தொட்டிலையும் ஆட்டி விடுற மாதிரி இருக்குது. நான் சொல்றது சரிதானே? உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒலை வைக்கிறோம், கீழே போட்டு கட்டையை போட்டு எரிய வைக்கிறோம், திகி திகி திகின்னு எரியுது. மேலே ஒலை கொதிக்க தான் செய்யும், கீழே சிந்து தான் செய்யும். நீங்க கீழே கட்டையை போட்டு நல்லா எரிய விட்டுட்டு மேலே போய் ஒலையை கொதிக்காத கொதிக்காதன்னு சொன்னா கேட்குமா? எரியதை இழுத்தா கொதிக்கிறது அடங்கிட போகுது. அந்த மாதிரி சாராய ஃபேக்டரிங்களை மூணுனா குடிக்கிறதுக்கு நிக்கிற போறாங்க. அதை விட்டு ஒருத்தர்கிட்டயும் போயிட்டு குடிக்காத உடம்பு கெடுதல், குடிக்காத உடம்பு கெடுதல்னு சொல்லின்னு இருப்பாங்களா? இது யார சொல்லியும் குத்தம் இல்ல. தனியார் கிட்ட இருக்க வேண்டிய சாராயம் அரசாங்க கிட்டையும், அரசாங்கத்துக்கிட்ட இருக்க வேண்டிய மருத்துவமும் கல்வியும் தனியார் கிட்ட போனதுனால வந்த வினை இது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிந்தித்து செயல்படுங்க மக்களே.